ஜி இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தா நேற்று வந்து எப்படி அடிச்சுலாம் வரலாம் பார்த்துட்டு போயிடலாம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பேட்டர்ன், ஆனால் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. நம்ம பி போர்டு 2 பிஸ் 21 வந்தால் நம்ம 0-21 வரும் சொல்லியிருந்தேன். 0-21க்கு ஏபி வந்து 0-2 வரும் சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 0-2க்கு ஏபி வந்து 52. ஏ போர்டு மட்டும் பார்த்தீங்கன்னா பவர் பண்ணி அடிச்சுட்டு போயிட்டான். 0-2க்கு 52. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஸ் 21 நல்லாவே இருந்தது, நல்ல பேட்டர்ன் அது. ஆனால் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. பி போர்டு 2 தெளிவாக சொல்லியிருந்தேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டான பேட்டர்ன் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. என்னன்னா இங்கே பி போர்டு பாருங்கள் 5 அடிச்சிருந்தா அதுக்கு பவர் பார்த்தீங்கன்னா பி போர்டு வந்து 0 சொல்லி அடிச்சிருப்பான். 5க்கு பார்த்தீங்கன்னா பவர் 0 சொல்லி அடிச்சிருப்பான். கரெக்டாக ஒரு நாள் விட்டு பாருங்கள். பி போர்டு 3 அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டு 3 அடிச்சிருப்பான். இங்கே பி போர்டு 2 இங்கே பி போர்டு 2 அடிச்சிருப்பான். இங்கே பி போர்டு 3 இங்கே பி போர்டு 3 சொல்லி அடிச்சிருப்பான். இங்கே பி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 9 இங்கே பி போர்டு வந்து 4 சொல்லி அடிச்சிருப்பான். இங்கே பி போர்டு 2 இதுக்கு பி போர்டு 2 அடிக்கணும், அப்படி இல்லைனா 7 அடிப்பான்னு சொல்லியிருந்தேன். ரெண்டே ஆப்ஷன் தான் சொல்லியிருந்தேன். ஒன்று பி போர்டு 7 இல்லை பி போர்டு 2. அப்படி பி போர்டு 2 வந்தால் பிசி 21, பி போர்டு 7 வந்தால் பிசி 75 வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எங்கே மிஸ்டேக் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது அடித்த நம்பரே அடிக்கும் போது மட்டும் தான் பேட்டர்ன் வந்து ஒர்க் அவுட் ஆக மாட்டேது. இங்கே பிசி 23 திருப்பி ரிப்பீட் பிசி 23. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 52 ஏற்கனவே அடிச்சிருந்தான். இங்கே 52 அடிச்சிருந்தா திருப்பி ஒரு 52. இங்கே பார்த்தீங்கன்னா எப்பயும் சொல்கிறது தான், ஒரு நம்பர் நிறுத்துறான்னா ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி இல்லை மைனஸ் பண்ணி அடிப்பான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 522 அதுக்கு ஒரு 523 சொல்லி அவன் அடிச்சிட்டான். நம்ம வந்து சில நம்பரை ஃபோக்கஸ் பண்ணுவோம். இங்கே அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணோம். 866 அதுக்கு தான் ஒரு 867 சொல்லி அடிப்பான் சொல்லிட்டு நம்மளாம் ஃபாலோ பண்ணோம். நம்ம எந்த நம்பர் எடுக்கிறோமோ அதை அடிக்கல. நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு நம்பர் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கான் பாருங்கள். 522 அதுக்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 523 சொல்லி அடித்து முடிச்சுட்டு போயிட்டே இருக்கான். ஓகே, இன்றைக்கி எனக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சி போர்டு 7 வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, சி போர்டு இன்றைக்கி 7 நல்ல சான்ஸ் இருக்குது. என்னென்னா நேற்றே 3 வந்து மிஸ் பண்ணிடுச்சு. என்னென்னா இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இங்கே ஏ போர்டு பாருங்கள் 3 6. ஓகேவா, இந்த 3 6 9 பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா 3 ஏ போர்டு 3 அடுத்த நாள் பாருங்கள் ஏ போர்டு 6. அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு 9 வந்திருக்கணும். ஆனால் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு பாருங்கள் ஏ போர்டு 9 சொல்லி அடிச்சிருந்தேன். ஓகேவா, 3 6 ஒரு நாள் விட்டு 9 சொல்லி அடிச்சிருந்தேன். அப்படியே சி போர்டு பாருங்கள் 9 6 ஒரு நாள் விட்டு பாருங்கள் 3 சொல்லி அடிச்சிருந்தேன். ஓகேவா, இதுதான் பேட்டர்ன். ஓகே, என்னென்னா எப்படி அடிக்கலாம் மட்டும் பாருங்கள். லாஸ்ட் பேட்டர்னா 3 6 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 9 அடிக்கணும், ஒரு நாள் விட்டு 9 சொல்லி அடிச்சிருந்தா. அப்படியே சி போர்டு பாருங்கள் 9 6 ஒரு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 3 அடிக்கணும், ஆனால் ஒரு நாள் விட்டு பாருங்கள் சி போர்டு 3 சொல்லி அடிச்சிருந்தா. இங்கே என்னென்னா 3 6 9 அடிச்சுட்டு அடுத்த நாள் ஏ போர்டு 7 சொல்லி முடிச்சுதான் பேட்டர்னை முடிச்சுருந்தா. ஓகேவா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 9 6 இங்கே 3 அடிச்சுட்டு அடுத்த நாள் சி போர்டு 7 வச்சு இந்த பேட்டர்ன் முடிக்க வாய்ப்பு இருக்குது. சி போர்டு 7 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, அப்படி சி போர்டு 7 வர மாதிரி இருந்தால் மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு பிசி 67 வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்ன ரீசன் மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். ஏற்கனவே சொன்னது தான். என்னென்னா நம்ம லாஸ்ட்டாக அடித்த சி போர்டு 6 மட்டும் பாருங்கள் என்ன பண்ணுறான்னு மட்டும் பாருங்கள். சி போர்டு 6 மட்டும் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். சி போர்டு 6 பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இங்கே 746, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 226, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 096. ஓகேவா, இதுதான் நம்ம லாஸ்ட்டாக அடித்த சி போர்டு 6. ஓகேவா, இந்த சி போர்டு 6 அடிக்கும் போது என்ன அடிக்கிறோம் என்ன பேட்டர்ன் விளாட்றா மட்டும் பாருங்கள். இங்கே சி போர்டு 6 அடிக்கும் போது ஏசி பாருங்கள் 06. இந்த 06 தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 60 சொல்லி திருப்பி அடிச்சிருப்பான். ஓகேவா, 60 சொல்லி திருப்பி அடிச்சிருப்பான். 06 அதை திருப்பி இங்கே 60 சொல்லி ஏசி எடுத்து பிசியில் வந்து அடிக்கிறான், அதை திருப்பி அடிக்கிறான். ஓகேவா, இதுக்கு என்ன காமனான குழு கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா இங்கே பி போர்டு 2 அடிச்சுட்டு தான் இந்த